ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஆக்சுவலி ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிட்டும் எனக்கு இன்னுமே வந்து பீரியட்ஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து பீரியட்ஸ் ஆகிடும். கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு மாதத்துக்கு மேலே இல்லை 2 மாதத்துக்கு கிட்ட ஆகுது அப்படின்னா, நீங்கள் கன்சீவாக இருக்கீங்களா இல்லைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. 100% நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படின்னா மட்டும் இந்த ஒரு ரெமெடியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் வந்து இதை வந்து எடுத்துக்கக்கூடாது. ஆக்சுவலி ப்ரெக்னெண்ட்டாக இல்லை, எனக்கு வந்து நல்லாவே தெரியும், ஆனால் வந்து இனிமேல் நான் வந்து பீரியட்ஸ் ஆகாமல் இருக்கிறேன், என்ன பண்ணுறது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் சொல்கிற ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சீக்கிரமாகவே நீங்கள் வந்து பீரியட்ஸ் ஆகிறீங்க. அதாவது ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, ஏதாவது நான் ஒரு ரெமெடி வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, பீரியட்ஸ் பீரியட்ஸ் வந்து ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரெமெடி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 100% ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது பீரியட்ஸ் ஆகாமல் எந்த ஒரு ரெமெடியும் நீங்கள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? இப்போ நான் இதை சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? நார்மலாக வந்து டீ வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இது வந்து டிகாஷன் மாதிரி. இஞ்சி, ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி போட்டுக்கோங்க, இஞ்சியை நசுக்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓமம் கொஞ்சம், ஒரு 2 ஸ்பூன் ஓமத்தை போட்டுக்கோங்க. அப்புறம் பட்டை இருந்துச்சுன்னா பட்டை போட்டுக்கோ, இல்லை பட்டை பொடி வச்சுருப்பாங்க ஒருத்தவங்க, பட்டை பவுடர் இருக்கும், அந்த மாதிரி பவுடர் இருந்துச்சுன்னா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பவுடர் வந்து மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு வந்து இருக்காது, நம்ம பட்டை தான் நமக்கு வந்து பெஸ்ட்டு சொல்லப்போனால். நீங்கள் பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நல்லா கொதிச்சு வரணும். நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. நாட்டு சக்கரை போட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிச்ச பிறகு அது மெதுவாக வந்து கொஞ்சம் ஆற வச்சு வெதுவெதுப்பான சூட்டில் வந்து குடிங்க. கண்டிப்பாக இது வந்து ஃபாலோ பண்ணிங்க, பீரியட்ஸ் ஆகிற வரைக்கும் இது வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பீரியட்ஸ் ஆகும். ஆக்சுவலி இது நேச்சுரலான டிப்ஸ் தான். நீங்கள் மெடிசன்ஸ் எதுவும் எடுத்துக்கணுன்றதுக்கான அவசியம் இல்லை. இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வராது. உங்களுக்கே வந்து நார்மலாக தெரியும். இந்த இஞ்சி, பட்டை, ஓமம் இதெல்லாம் நம்ம நார்மலாக எடுத்துக்கக்கூட ஒன்று தான். இதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க ரெகுலராக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் வர வரைக்கும் எடுத்துக்கோங்க. சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு வந்து இது எடுத்துக்கிறது மூலமாக வந்து பீரியட்ஸ் வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை இருந்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ரெமெடி வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா, அதுக்கப்புறமா நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ட்ரிக் ஒர்க் அவுட் ஆகி அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ப்ரெக்னன்சி வந்து ஆகிடலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிப்பாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ரெமெடி. இது வந்து பீரியட்ஸ் ஆகாமல் ரொம்ப நாள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் நம்மளோட சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.